இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம்னு காட்டுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிம்பிளாக இருக்கிறதுனால நம்மளை நாம் நிறைய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஏழையாக இருக்கோம்னு காட்டுறது நல்லதுன்னு நான் நம்புகிறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் 5 காரணங்கள் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ரீசன் 1, நீங்கள் எப்பவும் ப்ரெஷரில் வாழக்கூடாது. இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வேலையில் ப்ரோமோஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் முன்னாடி சம்பாதிச்சதை விட டபுள் சம்பாதிக்க போறீங்க. எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? அப்புறம் உங்கள் காரை பாருங்க. ஒரு சிம்பிள் கோல், அது இனிமே உங்கள் புது பதவிக்கு செட் ஆகாதுன்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒரு ஹோண்டா கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க. இந்த முடிவு லாஜிக்கலாக தோணுது. எல்லாத்தையும் விட இப்போ நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க. பெட்டர் கார் வச்சிருக்கிறதுனால கிடைக்கிற ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ் எல்லாம் உங்களை எக்ஸைட் பண்ணுது. கொஞ்சம் மாதம் ஹோண்டாவில் போனதுக்கு அப்புறம் நிஜம் தலை காட்டுது. இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நீங்கள் நினைச்சதை விட ரொம்ப அதிகமாக செலவாகுது. திடீர்னு சந்தோஷத்திற்கான காரணம் பாரமாக மாறிடுது. கணக்கு போட்டு பார்த்தா இந்த கார் உங்களுக்கு வருஷத்துக்கு 18,000 ரூபாய் செலவாகுதுன்னு புரியுது. இதுதான் ஃபேமஸான டிட்டரோட் எஃபெக்ட். டிட்டரோட் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பிரெஞ்சு தத்துவ ஞானி. அவர் ஒரு வினோதமான சூழ்நிலையில் சிக்கி அதில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டார். அவர் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு பரிசா ஒரு லக்ஸுரியஸான சிவப்பு பட்டு அங்கி கிடைச்சிது. அந்த அங்கி அவ்வளோ அழகாக இருந்ததுனால அதை போட்டுக்கிட்டு அவருக்கு வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாமே அந்த புது அங்கிக்கு ஈக்குவலாக இல்லையோன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. டிட்டரோட் சுற்றி பார்த்து அவரோட ஃபர்னிச்சர், திரைச்சீலைகள், அலங்காரம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக அந்த அங்கியோட கம்பீரத்துக்கு சரிப்பட்டு வரல மாதிரி தோணுச்சு. இந்த சமநிலையின்மையால் அவர் வீட்டை ரீடெக்கரேட் பண்ண முடிவு பண்ணார். அவர் காஸ்ட்லியான ஃபர்னிச்சர் வாங்க ஆரம்பித்தார். கம்பளங்களை மாற்றினார், திரைச்சீலைகளை மாற்றினார், சுவத்தில் மாட்ட ஆர்ட் ஒர்க்ஸ் வாங்கினார். ஒவ்வொரு புதுசாக வாங்கும் பொருளும் அவருக்கு தற்காலிகமாக நல்ல ஃபீலிங் கொடுத்தது, எதையோ சரி பண்ணுற மாதிரி. ஆனால் இது அவரோட ஃபைனான்ஸில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவர் முன்னாடி யோசிக்கலை. அது வரைக்கும் பெரிய பண பிரச்சனைகள் இல்லாமல் சீரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த டிட்டரோட் தேவையில்லாத செலவுகளில் சிக்க ஆரம்பித்தார். ஒரு சைக்கிளில் மாட்டிக்கிட்டாரு. ஒவ்வொரு புது பர்ச்சேஸும் இன்னொரு பர்ச்சேஸுக்கான தேவையை உருவாக்குச்சு. கடைசியில் ஆரம்பத்தில் ஒரு ஹார்ம்லெஸ் பரிசா தோணுன்னா அந்த அழகான அங்கி அவரோட ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியையே கெடுத்து முடிச்சுது. ஸ்டேட்டஸுக்காகவும் பொறாமைக்காகவும் ஓடுறது அவரால் தாங்க முடியாத செலவுகளை ஏற்படுத்துச்சுன்னு டிட்டரோட் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொன்ன ஃபேமஸ் வசனம் இதுதான்: ஏழை மனுஷன் எந்த புறம்போக்கும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம், ஆனால் பணக்காரன் எப்பவும் ப்ரெஷரில் தான் இருப்பான். அதனால தான் ஏழையாக இருக்கிறது மாதிரி நடிக்கிறது ஒரு ஸ்மார்ட் சாய்ஸ். அது உங்களை அளவுக்கு அதிகமான செலவு மற்றும் ஃபைனான்ஷியல் ட்ராப்பில் மாட்டிக்கிடாமல் தடுக்குது. உதாரணமாக, ஒரு காஸ்ட்லியான கார் வாங்குறது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஐடியாவாக தோணலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா செலவுகள், ஐபிவிஏ, இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் மாதிரி சீக்கிரமே பாரமாக மாறிடும். இந்த செலவுகளை நீங்கள் தாங்க முடியலன்னா மற்ற முக்கியமான பில்களை கட்ட கஷ்டப்படுவீங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியாமலேயே கடனில் மூழ்கிடுவீங்க. ஃபைனான்ஸ் பண்ணுற கேஸில் ரிஸ்க் இன்னும் அதிகம். நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்னா அதை விற்க ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை பேங்க்காரரை எடுத்துக்கிடும். இந்த ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் எல்லாம் உங்கள் நல்வாழ்வு, உங்கள் வேலை, உங்கள் உறவுகள் எல்லாத்தையும் பாதிக்கும். 2வது காரணம், இது சீப்பாக இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகம். லக்ஸுரி பொருட்கள், டிசைனர் உடைகள், நகைகள், இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக மட்டும் போகிற காஸ்ட்லியான ட்ரிப்கள், இதெல்லாம் ரொம்ப செலவு பிடிக்கிற விஷயம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மக்களை சீக்கிரமே கஷ்டத்தில் தள்ளிடும். உண்மையான ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை உருவாக்க எந்த வாய்ப்பும் இருக்காது. நிறைய பேர் இந்த ஸ்டேட்டஸ் பின்னாடி போய் கடைசியில் அவங்க ஃபைனான்ஸே ரிஸ்கில் போட்டுடுறாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும்னா, நாட்டில் 3/4 பேர் சம்பளத்துக்கு சம்பளம் வாழ்கிறாங்க. சேமிக்கவோ எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கவோ முடியலை. நிச்சயமாக இந்த மக்களில் பெரும்பாலானவங்க குறைந்தபட்ச சம்பளம் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த குரூப்பில் அதிகமாக சம்பாதிக்கிற நிறைய பேரும் இருக்காங்க. அவங்களால சேமிக்க முடியல. ஏன்னா பொறாமைக்காக மட்டும் தேவையில்லாத பொருட்களில் செலவு பண்ணிடுறாங்க. ஏழையாக வாழ்கிற மாதிரி இருந்தால் கஷ்டப்படணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கவலைப்படுறதை நிறுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். லேட்டஸ்ட் ஐபோன், காஸ்ட்லியான உடைகள், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, இதெல்லாம் வேணாம்னு நினச்சா உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக பணம் மிச்சமாகும். எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குறது, எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை உங்கள் பர்சனல் ட்ரீம் மாதிரி ஒரு பிளான் பண்ணின ட்ரிப், அதை அமைதியாக அவசரப்படாமல் போகிறது, இதெல்லாம் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாதத்துக்கு 3000 ரூபாய் சேமிச்சிங்கன்னா 2 வருஷத்தில் 72,000 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. உங்கள் ட்ரிப்க்கோ
இல்லை உங்கள் குவாலிஃபிகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல அமௌண்ட். இப்போது 65 வயசு வரைக்கும் மாதம் 600 ரூபாய் ஒரு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சா 1 மில்லியனுக்கும் அதிகமாக சேர்த்து வச்சிருக்கலாம். வேற மாதிரி சொன்னால் நிறைய பேர் பொறாமைக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலை தேர்ந்தெடுக்கிறவங்க உண்மையிலேயே பணக்காரங்களாக மாறிடுவாங்க. 3வது காரணம், அது சரியான மக்களை ஈர்க்கும். நீங்கள் பணத்தை காட்டிக்கிட்டு அலையிறப்போ அல்லது லக்ஸுரியஸாக வாழும்போது தப்பான மக்களை தான் ஈர்க்கிறீங்க. ஏன்னா அவங்க உங்களை தவறான எதிர்பார்ப்புகளோட அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு இல்லாமல் உங்ககிட்ட என்ன இருக்குன்றதான் பார்க்குறாங்க. இந்த ஸ்டேட்டஸை காட்டணுங்கிற தேவை உங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பில் தள்ளும். அங்கே மக்கள் உங்களை அடுத்த சாப்பாட்டுக்கு அல்லது அந்த காஸ்ட்லியான அவுட்டிங்க்கு பணம் கட்டுறவங்களா மட்டும்தான் பார்ப்பாங்க. மேலும் இந்த நடத்தை நுகர்வு கலாச்சாரத்தை ஊக்குவிக்குது. உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை அதிகமாக செலவு பண்ண ஊசுப்பேத்துவாங்க. அது தேவையில்லாத செலவுகளோட சைக்கிளை உருவாக்கி உங்கள் ஃபைனான்ஷியல் ஹெல்த்தை கெடுக்கும். பல நேரத்தில் உங்களை அப்ரோச் பண்ணுறவங்க உங்களை விட உங்கள் பணத்தில் தான் அதிக ஆர்வமாக இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் பணத்தை காட்டுறது உங்கள் ரிஸ்கை அதிகப்படுத்தும். கார்கள், வாட்ஸுகள், வீடுகள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை காட்டிக்கிட்டு அலையிறப்போ உங்கள் குணத்துக்காக இல்லாமல் உங்கள் சொத்துக்காகத்தான் உங்களை அடையாளம் காணுவாங்க. இது பாதுகாப்பான கவனத்தை ஈர்க்காது. வழக்குகள் அல்லது கடத்தல் மாதிரியான குற்றங்களில் கூட மாட்டிக்கலாம். மக்கள் உங்கள் பணத்தில் ஒரு பங்கை வாங்க எதையும் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைலை தேர்ந்தெடுக்கிறப்போ உங்கள் உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கிற மக்களை ஈர்க்கிறீங்க. சிம்பிளாக வாழ்கிறது சூப்பர்ஃபிஷியலான காரணங்களுக்காக உங்களை அப்ரோச் பண்ணுறவங்களை விரட்டும். உங்கள் பணத்தை இல்லாமல் உங்கள் மனசையும் உங்கள் இருப்பையும் மதிக்கிறவங்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கும். 4வது காரணம், உங்களுக்கு அப்ரூவல் தேவையில்லை. லக்ஸுரியஸான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தோன்ற நிறைய பேர் உண்மையிலேயே கடனில் மூழ்கிட்டு இருக்காங்க. வீடுகள், கார்கள் மாதிரியான பொருட்களை ஃபைனான்ஸ் பண்ணி கிரெடிட் கார்டு கடனை குவிக்கிறாங்க. பணத்தை காட்டணுங்கிற இந்த தேவை சமூக ஏற்றுக்கொள்ளலை தேடுற ஒரு வழியாக மாறிடுது. காஸ்ட்லியான பொருட்கள் வச்சிருக்கிறது ஸ்டேட்டஸுக்கும் குரூப் அப்ரூவலுக்கும் சமம் மாதிரி. ஆனால் உண்மையிலேயே பணக்காரங்களுக்கு யாருக்கும் எதையும் நிரூபிக்கணும்னு தேவையில்லை. அவங்க காஸ்ட்லியான பொருட்களில் பணத்தை செலவு பண்ணலாம். ஆனால் அவங்க அதை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இல்லாமல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரீடமும் செக்யூரிட்டியும் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாமல் அவங்க சாய்ஸுகளை என்ஜாய் பண்ண வைக்குது. மற்றவங்க ஒப்பீனியனை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஆயிடுவீங்க. மற்றவங்க எதிர்பார்ப்புகளை பற்றி கவலைப்படாமல் உங்கள் ஆசைகள் மற்றும் மதிப்புகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க பணம் ஒரு கருவியாக மாறுது. உண்மையான செல்வம் வெளிப்புற சான்று தேவையில்லாமல் உங்கள் சொந்த சாய்ஸுகளின்படி வாழ்வதில் தான் இருக்குது. அது எல்லோரும் பாடுபட வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். 5வது காரணம், உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துடுறோம். படுக்க ஒரு படுக்கை, சாப்பிட சாப்பாடு, குடிக்க தண்ணி, இதெல்லாம் பேசிக் தேவைகள். உலகத்தில் நிறைய பேருக்கு இதெல்லாம் கிடைக்கிறதில்லை. நமக்கு இந்த வசதிகள் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்னா மற்ற சாதனைகளை விட்டு கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் சாய்ஸ் பண்ணணும், ஃப்யூச்சரை பிளான் பண்ணணும், பணம் சேர்க்கணும். ஆனால் நிகழ்காலத்தை என்ஜாய் பண்ண மறந்துடக்கூடாது. நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கையிலேயே இருக்குது. ஃபேமிலியோட நேரம் செலவு பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, சூரிய அஸ்தமனம், ஒரு சிம்பிள் வாக்கிங். இந்த அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப மதிப்பு மிக்கது. நமக்கெல்லாம் ஃபைனான்சியலாக கிடைக்கிற வரைக்கும் இதை தள்ளி போடக்கூடாது. ஹெடோனிக் ட்ரெட்மில் கான்செப்ட் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருது. பெரிய சாதனைகளுக்கு அப்புறம் கூட சந்தோஷம் காலப்போக்கில் ஸ்டெபிள் ஆகிடும். உதாரணமாக, ஒரு புது கார் வாங்குறது ஆரம்பத்தில் உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த சந்தோஷம் சீக்கிரமே ரொட்டீனாக மாறிடும். நம்ம முந்தைய சந்தோஷ லெவலுக்கு திரும்பிடுவோம். எப்பவும் அதிக சொத்துக்களையும் சாதனைகளையும் தேடுறது நம்மளை ஃப்ரஸ்ட்ரேஷன் சைக்கிளில் மாட்டி வைக்கும். ஏன்னா சந்தோஷமாக இருக்க எப்பவும் ஏதாவது தேவைன்னு நினைப்போம். அங்கே தான் நன்றியை வளர்த்துக்கிறது வருது. பணம் வசதியையும் வாய்ப்புகளையும் அமைதியையும் கொடுக்கலாம். ஆனால் உண்மையான சந்தோஷம் பொருட்களை குவிக்கிறதுல மட்டும் வராது. ஃப்யூச்சரை பிளான் பண்ணிட்டு நிகழ்காலத்தை என்ஜாய் பண்ணுறதுல தான் வரும். நாம் வாழ்க்கையில் சம்பாதிக்கிற பணம் நமக்கு செக்யூரிட்டியாக இருக்கும். அது லைட்டாக வாழவும், புது வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணவும், நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழவும் யூஸ் ஆகும். உண்மையான சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கிற அனுபவங்கள்லையும் நாளைக்கு கிடைக்கிற சாதனைகள்லையும் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதை மதிக்கிற அதே நேரத்தில் முன்னாடி என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நிகழ்காலத்தை நல்லா வாழணும்.
சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும். ஏழையா இருக்கிறது மாதிரி நடிக்கிறது எவ்வளோ முக்கியம்ங்கிற என் ஒப்பீனியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏழையா இருக்கிறது மாதிரி நடிக்கிறதுனா ஏழையா இருக்கிறது அல்லது கஞ்சத்தனமாக இருக்கிறது இல்லை. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணி வாழ்றது, உங்களை பற்றி கவலைப்படாத மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை. பிறகு சந்திப்போம். நன்றி.